இந்த நபிமார்கள் நீங்க எடுத்துக்கோங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எந்த நபிமார்களும் அவதூறுக்கு பதில் கொடுத்ததே கிடையாது. ரசூலுல்லாவை என்னெல்லாமோ சொன்னாங்க, பைத்தியக்காரன், சூனியக்காரன். ரசூலுல்லாஹ் எதுக்குமே பதில் கொடுக்கல. என்ன சூனியக்காரன் சொல்லிட்டான், என்ன அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், நான் சண்டைக்கு நிக்க போறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எங்கேயுமே நிக்கல. ரசூலுல்லாஹ் எங்கேயுமே அவங்கள பழிச்சு பேசல. அவதூறுகளுக்கு ரசூலுல்லாஹ் செவி சாய்க்கவும் இல்ல, விமர்சனங்களுக்கு ரசூலுல்லாஹ் செவி சாய்க்கவும் இல்ல, விமர்சனங்கள் ரசூலுல்லாஹ் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கவும் இல்ல. ரசூல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நபிமார்களுடைய சுன்னத்துமே இதுதான். அதனால விமர்சனங்கள் வளர்ந்து வரும் பொழுது, வாழ்க்கையில முன்னேறி வரும் பொழுது நம் மீது பொறாமை கொண்டவர்கள், நம்முடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் எப்படியாவது நம்மள தட்டி விட்டுறணும், எப்படியாவது இவனுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துடணும், எப்படியாவது இவன் சரிஞ்சறணுன்றதுக்காக வேண்டி ஏதாவது ஒண்ணு முயற்சி செய்வாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு, அதுக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அவங்களோடு சேர்ந்து சாக்கடையோடு சேர்ந்து நம்மளும் சாக்கடையா போக வேண்டியது. இப்ப நபிமார்களுடைய சுன்னத்து என்ன? அவதூறுகள், விமர்சனங்கள், செய்யாத தப்புகளை செய்தோம் என்று நீங்க உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். அந்த அமைதி அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த அமைதி யாரெல்லாம் பேசினாங்களோ அவர்களுக்கே புரிய வச்சிரும், இவன் நல்லவன் என்று புரிய வச்சிரும்.